வாளோட கூரையும் தயாவோட கோவத்தையும் ஜட்ஜ் பண்ணாத. ரெண்டுமே உடம்புக்கு கெடுதலை விளைவிக்கும். ஏய் ஜித்யா, எதிரிக்கும் துரோகம் கூடாது, துரோகி கூட நட்பு கூடாது. இவன் ரொம்ப தான் ஆடுறான். இவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும். இறங்கி வா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இவன் என்னோட ஃப்ரெண்ட் சீனியர் பிஆர் ரகுவீர் சிங். இவரு பிஐ கான் சார். இவங்க பிஐ ஹர்ஷா. இவரு பிஎஸ்எஸ் சங்குராம் சார். நான் ஹெட் கான்ஸ்டபிள் கணேஷ். ஆமா, சைபர் பாபு எங்க காணோம்? உடம்பு சரியில்லை சார், லீவ்ல இருக்கான். அவனுக்கு மூளை இருந்தா சரியில்லை. அப்புறம் இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் சாரோட தான் வேலை பார்க்க போறீங்க. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டா சார்? இல்ல, டிரான்ஸ்ஃபர் எல்லாம் இல்ல. இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங்காக டெல்லி வரைக்கும் போக வேண்டி இருக்கு. இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங்னா ராக்கு போறீங்களா சார்? சொல்ல முடியாது. மறைஞ்சு வாழ போறீங்களா சார்? உண்மையை சொல்லுங்களேன் சார். அதாவது சார், உங்க பேரு வேஷம் எல்லாத்தையும் மாத்திட்டு பக்கத்து நாட்டுக்கு போய் உழவுலாம் பாப்பீங்களா? அதை நீ பழக்கப்படுத்திக்க. இது தயா பட்டேல் மர்டர் கேஸோட ஃபைல். இன்னில இருந்து சார் ஹேண்டில் பண்ணுவாரு. நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். சார், ஒரு கப் டீயாவது சாப்பிட்டு போலாம்ல? டைம் ஆயிடுச்சு, நீ குடி. பை சார். ஓகே சார், பை சார். சார் வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ கான். சார், இந்த தயால் பாட்டீல் யார் சார்? தயா பாட்டீல் அலைஸ், தயா டான், மாண்டுவாவுடைய கிங். என்ன அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஏய் சலீம் பாய், சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம் தயா பாய். டேய், கேமரா ஆன்ல இருக்கா? ஆன்ல இருக்கு. எப்படி இருக்கீங்க? அல்லாவோட கருணையால நான் நல்லா இருக்கேன். மன்னிக்கணும் சலீம் பாய், 1ஆம் தேதி என்னால வர முடியல. இந்த சண்டே நீங்க மட்டன் பிரியாணியா பண்ணுங்க. அதை சாப்பிட தயா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரோம். வருவீங்களா? கண்டிப்பா. இந்தாங்க சலீம் பாய், வச்சுக்கோங்க. சண்டே வந்துடுற, சரியா பாய்? வரேன் பாய். எப்படி வந்திருக்கு? சூப்பரா வந்திருக்கு. இதே அனுப்பிடு. அதோட ஹைவே கேப்ஷனையும் போடு. என்ன சரி. அட அடடா அடடா, ஃபுல் கேங்கே வருது போல. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வாளோட கூர்மையும் தயாவோட தைரியத்தையும் ஜட்ஜ் பண்ணாத. எப்படிடா சொல்ற? என் வீடியோவை பாத்தியா? அட தயா பாய், நீங்க ஒரு ஸ்டாரு. கேட்டியா? டேய், பாத்தீங்களா நீங்க? பார்த்தோம்னா. நிஜமா தானே? என்னடா பார்ட்டி வேணுமா? பணம் யார் தருவாங்க? தயா பாய். இந்தாங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? 6. அடப்பாவீங்களா, 6 பேராடா? 2 3 4 5 6 என்னோட பார்ட்டி. ஓகே. என்னப்பா ராபின், எப்படி இருக்க? ஏய் சின்ன பசங்களா, நில்லுங்கடா நில்லுங்க. அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. இதை பாருங்க, நீங்க இந்த சில்லறையை வச்சுக்கோங்க. கேண்டி வாங்கி சாப்பிடுங்க. போங்க 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 போங்க. இதனால தான் உன் தகுதியை பார்த்து நான் உனக்கு பணத்தை தரேன். பசங்கள்ட்ட நேட்டா பணம் கொடுக்குற. குட்ரா. டே தம்பி, அட்ரா இவனை. வேண்டானே. நான் தான் இருக்கல, அட்ரா இவனை. எப்பெல்லாம் ஏதாச்சும் தப்பு பண்ண நினைக்கிறியோ அப்ப இந்த பையன் அரைஞ்சதை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதாடா? Thank you தயா பாய். அவன் இந்த காலத்து ராபின் ஹுட்டான். கிரைமும் பண்ணுறான், நல்லதும் பண்ணுறான். ஆனால் நமக்கு இவன் கிரிமினல். மாண்டுவாக்காரங்க இவனான கடவுளாக பார்க்குறாங்க. தயா பாயின்னு கூப்பிடுறாங்க.
இந்த தயா பசங்க கூட இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? பப்ளு, பப்ளு இங்க வா. இங்க என்ன நடக்குது? யாரோட கல்யாணம் ஊர்வலம்? ஊர்வலம் உன் வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. அப்போ உனக்கு தான் கல்யாணம், இல்லைனா உங்க ஒப்பனுக்கு இருக்கும். என்ன பாய், என்ன பேசுறீங்க? ஒன்னும் இங்க இருந்து பல்லக்கு போவோம், இல்லைனா பாடையில போவேன். இவளை தெரியுதாடா? இவதான் உன்னுடைய மனைவி. நீ பயங்கர சஸ்பென்ஸ்ல இருப்பல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியாம. ஏன்னா உன் பையன் தான் உன்கிட்ட சொல்ல மாட்டால, அதனால நானே உன்கிட்ட சொல்றேன். நில்ல. விடுறா. பாய், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உட்காரு. இங்க பாரு, தங்கச்சியோட மானத்துக்காக அண்ணா அவன் உயிரை கூட கொடுப்பான். சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? பாய், நான் ஒரு பையனை மனசார விரும்புறேன். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். நானும் அவனை முழுசா நம்பினேன். இப்போ அவனால நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். அவன் பேர் என்ன? தேங்க்யூ பாய். இந்த நன்றி கடனை நான் மறக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உன் அண்ணன் பண்றதெல்லாம் நன்றி கடனே கிடையாது, புரிஞ்சுதா? 1,00,000 ரூபாய் இருக்கு, நீ கேட்டிய வரதட்சணை. ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கட்டும், இவ முழுகாம இருக்கா, அதுவும் ஒன்னால. இவகிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நான் உன்னை கண்காணிப்பேன். டேய் ஜித்யா, போட்டோ எடுறா. அண்ணே சரிங்கண்ணே. சார், இவனை ராபின் ஹுட்னு சொன்னீங்க, ஆனா இந்த வீடியோல இவன் பார்க்க ஜோக்கர் மாதிரி இருக்கானே. என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே முடிவு எடுத்துறாத. அது சரி சங்கராம், என்னுடைய இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லு. சார், நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. 1 மணி நேரம் கூட நீ என் கூட சேர்ந்து வேலை பார்க்கல. அப்படி இருக்கும்போது நான் ஸ்மார்ட்னு எப்படி உனக்கு தெரியும்? அது நான் பார்த்ததை வச்சு சொல்றேன் சார். முதல்ல மக்களை புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க, அப்புறம் அவங்கள பத்தி முடிவெடு. அட கணேஷ் பாபு சார், ஒரு கப் டீ கொடுங்களேன், அப்புறம் சக்கரை கொஞ்சம் சேர்த்து போடுங்க. வா சார், நீங்களும் அந்த சார் மாதிரியே சர்க்கரையே அதிகமாக கேட்குறீங்க. எங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழக்கம், அதனால தான் எங்களை மொத்த காலேஜுமே கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க. இதை கொண்டு வரேன் சார். கான், இந்த டயாடான் மேலே எத்தனை கேசஸ் இருக்கு? ஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒன்று கூட இல்லை சார். அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸையும் தயா கவனிச்சுட்டு வந்திருக்கிறான். அதான் ஒரு எஃப்ஐஆரும் இல்லை. சார், இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சங்கராம் சார், உங்க ஆபீசரா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? சார், அவர் இருந்திருந்தா கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஆரம்பிப்பாரு சார். அவரு சோர்சஸா முழுசா நம்புவார் சார். தேங்க்யூ. நாமளும் அதையே பண்ணலாம். அண்டர் கவரா இருந்து ஒர்க் பண்ணலாம். கான், நீ உன்னுடைய நெட்வொர்க்கை உடனே ஆக்டிவேட் பண்ணு. இவன் ராபின் உட்னா இவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவன் டானா இருந்தா ஏகப்பட்ட எதிரிகள் இருப்பாங்க. நமக்கு யார்கிட்ட இருந்தாவது நமக்கு தேவையானது கிடைக்கும். சரி, நான் கான் ஹர்ஷா மாண்டுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். கணேஷ் பாபு, சங்கராம் சார், கிரவுண்ட் லெவலுக்கு போங்க. சாதாரண மனுஷனா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்க. ஓகே சார். போலீஸ்காரங்க கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெருமுனையில் இருக்கிற டீ கடைக்காரங்கிட்ட கிடைக்கும். டானுடைய முழு ஜாதகமும் தேவை. இவன் யாரு, இவனுடைய நண்பர்கள் யாரு, இவன் எதிரிகள் யாரு, இவன் ஃபேமிலியில் யாருன்னு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். வாங்க சார். சார், என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இத பாரு, உன் பேர்ல ஒரு அனாதை ஆசிரமம். எல்லாரும் உனக்காக வேண்டிப்பாங்க. நீயும் சீக்கிரமா குணமாயிடுவமா? மரணத்தை யாராலையும் தவிர்க்க முடியாதுப்பா. இந்த கிளவி மட்டும் தப்பிச்சிருவாளா என்ன? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா.
சாகறதுக்கு முன்னாடி நான் என் பேர முகத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எனக்கு அது ஒன்னே போதும்பா. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிடு, நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன். பாய், எனக்கு என்னப்பா பிரச்சனை? உங்களை யாராவது மறுக்க முடியுமா என்ன? ஒரு தடவை ராணி சரின்னு சொல்லட்டும். அண்ணி, அண்ணி, என்ன தம்பி? என்ன விஷயம் தம்பி? ஏதாவது சொல்லணுமா? அண்ணி, அண்ணன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணி, என்னாச்சு அண்ணி? ஏதாவது பேசுங்க. சின்ன வயசுல என் அண்ணன் தெரியாதனமா என் பொம்மையை உடைச்சிட்டான். நான் கோவத்துல முதல் மாடியில இருந்து அவனை தள்ளி விட்டேன். நீ என் குடும்பத்தை அழிக்க வந்திருக்க. நல்லா யோசி. உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். கத்து. எவ்வளவு உன்னால கத்த முடியுமோ அவ்வளவு கத்து. ஆனா உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் நான் போகவே மாட்டேன். சொல்ல போனா நீ தான் போவ. சரியான மலடி. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியல, நீ வந்து என்ன மிரட்டுறியா? இங்க இருந்து போடி. நான் ஒண்ணும் மலடி இல்ல, மலடி இல்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னா அவ்வளவுதான். அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? இந்த பேய வீட்டை விட்டு வெளியில வரட்டணும் தம்பி. நான் மலடி இல்ல. எனக்கு தெரியும் அண்ணி. இந்த சமூகம் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் அதோடைய புத்தி எண்ணெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். குழந்தை இல்லைன்னா குறை மொத்தத்தையும் தூக்கி பொம்பளை மேலே தான் போடுவாங்க. அண்ணி, நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன், டாக்டர் கிட்ட போங்க, செக்கப் பண்ணுங்கன்னு. ஆனால் போகலை. நீங்கள் கடவுளை தான் நம்பினீங்க. இப்போ இங்கே நடந்ததை பாருங்க. இப்போ அதே கடவுள் வேற ஒரு பொம்பளை கொண்டு வந்து விட்டுருக்காரு. என்ன ஆனாலும் சரி, நான் மலடி இல்லைங்கிற விஷயத்தை நிரூபிச்சு காட்டுவேன். நீங்கள் கோவப்படாதீங்க அண்ணி, நான் உங்கள் கூட இருக்கேன். நீங்கள் மலடி இல்லைங்கிறத நீங்கள் நிரூபிச்சாகணும். நான் உங்களுக்காக என்ன உதவி வேணாலும் பண்ணுவேன். இன்ஸ்பெக்டர் மோகி சாஸ்திரி, மண்டுவா போலீஸ் ஸ்டேஷன். ப்ளீஸ் கம் சார். சார். இந்தாங்க கான். சார், இது தயா பட்டேலோட மர்டர் கேஸ் ஃபைல். என்ன ப்ராப்ளம்ப்பா? நார்மல் கேஸாக தான் இருக்கு. கொலைகாரம் ஏன் கிடைக்கல? எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாரி சார், நீங்கள் புதுசு. மாண்டோவில் இருக்கிற எல்லாருக்கும் தயா பட்டேலை பற்றி நல்லா தெரியும். அவன் சாதாரண மனுஷனே கிடையாது. அவன் இறந்ததுக்கு அப்புறம் மாண்டோவில் பெரிய கலாட்டாவே நடந்தது. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் எரிச்சிட்டாங்க. அவன் பெரிய ஆள் தான்யா. ஆனா உன் ஃபைல்ல அவனுக்கு எதிராக ரெக்கார்டே இல்லையா? உனக்கு அவனை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. சார், கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலேன்னு கிடையாது. கம்ப்ளைண்ட்டே வரல சார். தயா என்ன பண்ணிட்டு இருந்தா? லேபர் சப்ளை பண்ணுவான். மர்டர் நடந்த இடம் பக்கத்தில் இருக்கிற சலூனில். ஓப்பன் பண்ணுங்க. மர்டருக்கு அப்புறம் தான் நீ எழுந்துச்சியா? எவனா ஓடும்போது பார்த்துருப்பல்ல? இல்லை சார்,
நான் யாரையும் பார்க்கல. தயா போல ஒரு ஆள் மீன் மாதிரி துடிக்கிறத பார்த்துட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன் சார். என்னால் எதுவும் பண்ண முடியல. உன் ஸ்டேட்மெண்ட்டை நானும் படித்தேன். உனக்கு தயாவை எப்படி தெரியும்? சார், தயாபாயால தான் நான் இந்த கடையை வச்சுருந்தேன் சார். இதுக்கு முன்னாடி நான் ரோட்டில் உட்காந்து முடி வெட்டிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் மழை, பொருள் எல்லாமே வீணாக போச்சு சார். இது தயாபாய்க்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த கடையை எனக்கு பிடிச்சி கொடுத்தாரு சார். கொலை பண்றதுக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 2 பேர் இருக்கலாம். ஆனால் நான் யாரோட முகத்தையும் பார்க்கல. வேற என்ன தெரியும்? வேற எதுவும் தெரியாதுங்க, எனக்கு எதுவும் தெரியாது. இதை பாரு 2 விஷயம் இருக்கும். ஒன்று, நீயும் ஒரு கூட்டாளி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. 2வது, உனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இந்த 2வது விஷயம் இருக்கே, அதால தான் உயிருக்கு ஆபத்து இருக்கு. தயாவையே கொலை பண்ணியிருக்காங்கன்னா அப்படி பார்க்கும்போது நீலாம் யாரு? எனக்கு தெரியும் சார். இந்த வாழ்க்கையே தயாபாய் தான் எனக்கு போட்ட பிச்சை. நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் சார். எனக்கு எது தெரிஞ்சாலும் நான் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். குட், நீ கிளம்பலாம். அவனை கண்காணிங்க. குற்றவாளியோட சேர்ந்து இருக்கிற ஒரே விட்னஸாக இருக்கலாம். சார், தயா ஹீரோவை விட ஃபேமஸாக இருந்திருக்கான். ஒருவேளை இவன் ஹீரோனா வில்லன்னு ஒருத்தன் கண்டிப்பாக இருக்கணுமே. ஆனால் அவன் தான் இங்கே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவன் அண்டர் கிரவுண்டில் இருக்கான். அவனோட எதிரி தான் இறந்துட்டான்ல, ஜாலியாக கொண்டாடிட்டு இருப்பான். ஒருவேளை தயாவை அவன் போட்டிருக்கலாம்ல. யாருக்கு தெரியும், அப்படி கூட நடந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2 பேருக்கு சண்டை. தயா தன்னோட எதிரியை அவனே உருவாக்கியிருந்தான். மார்க்கெட்டில் ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்காங்க, ஆனால் யாருக்கும் அந்த கொலையை பற்றி தெரியாது. இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடமும் கிடையாது. விசித்திரமா இருக்கு. சரியா சொன்னீங்க சார். கண்டிப்பா யாராவது பார்த்துருக்கணும். பயத்தில் ஒரு பய சாட்சி சொல்ல வந்திருக்க மாட்டான் சார். இதுவும் கரெக்ட். மோஹித் சார், சிசிடிவி ஃபுட்டேஜஸில் தெரிஞ்சுதா? சார், நான் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். ஆனால் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் இந்த கடை கவரே ஆகலை சார். ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, மர்டர் ஃபுல் பிளானிங்கில் நடந்திருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு மோஹித். எஸ் சார். எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் இவங்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் சார், நான் செக் பண்ணிட்டேன். இதில் சஸ்பெக்டே இல்லை சார். அதை நாங்கள் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்க முடியாத சில நேரத்தில் நாங்கள் பார்த்துருவோம். தண்ணியில் இருந்துன்னு முதலே பகிச்சின்னா இதாயா ஆகும். தயா அவனை விரோதி ஆக்கிட்டான். அவனும் பெரிய ஆள் தானே. அவனை பகிச்சின்னு பொறுப்பு நடத்த முடியுமா? பாரு, இந்த வீடியோ பாரு. என் மௌனத்தை பலவீனமா நினைக்காத. சிங்கம் எதுக்காக 2 அடி பின்னாடி போகுது? அப்பதான் அதனால அதோட இறைய பாஞ்சு வேட்டையாடி தின்ன முடியும். இன்னொரு விஷயத்த மறக்காதீங்க, என் எதிரியோட மிகப்பெரிய தவறு அவன் என்னுடைய எனிமி. காட் பிளஸ் யூ மை எனிமீஸ். என்னப்பா, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிற? உன்னை பார்க்கணும்னா நடுக்கடலுக்கு வர வேண்டி இருக்க. அது என்னன்னா பாவ், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேனே. நீங்க எப்படி ஜனங்களுக்காக சேவை செய்யறீங்களோ அதே மாதிரி நானும் பண்ண வேண்டியிருக்குல்ல. நான் முக்கியமானவங்க ஃபோனை தான் எடுக்கிறேன், மட்டமானவங்களது கிடையாது. எப்படி இருக்கதையா? நீ ரொம்ப தான் துள்ற. காத்தாடி எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் அந்த காத்தாடியோட நூல் இன்னொருத்தன் கையில இருக்குங்கிறத மறந்துடாத. அதனால ரொம்ப துள்ளாத, கொஞ்சம் அமைதியா இரு. அடக்கத்தோட இருந்தா ஆயுசு நல்லா இருக்கும். நீ என் கூட சேர்ந்து வேலை பார்த்தனா இங்க இருக்கிற போலீஸ்காரங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா நீ என் கட்சியில வந்து சேர்ந்துடு. ஏண்டா கேட்டியா? ஷூட் பண்றா. சரிண்ணே. அரசியல் பாவு சந்திக்க வந்திருக்காரு. பார்ட்டியில ஜாயின் பண்ண ஆஃபர் கொடுத்திருக்காரு. சோஷியல் மீடியால நம்ம கெத்து என்னன்னு தெரியணும்லடா. பாய், திலீப் கான்ட்ராக்டர் பணத்தை கொடுத்தாச்சு. அவன் வண்டியை கேட்குறான். வண்டி கிடைக்காதுன்னு அவன்கிட்ட சொல்றா. தயாக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா அதை அவன் கொடுக்க மாட்டான்னு சொல்றா. அப்புறம் உனக்கே தெரியும்ல, என்கிட்ட 2000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு. எனக்காக உயிரை எடுக்கவும் முடியும், எனக்காக உயிரை கொடுக்கவும் முடியும். சூப்பரா சொன்னீங்க பாய். மாண்டுவா வேலையும் நம்ம பிசினஸ் சூப்பரா போகுது. கொஞ்சம் நல்ல ஜில்லாவே நம்ம பிடிச்சிடலாம். டேய் ஜித்தியா, இந்த வீடியோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு கீழே கேப்ஷனை போடு. நண்பனை ஏமாத்த கூடாது, ஏமாத்தினவன நம்பவே கூடாது. இவன் ரொம்ப தான் ஆடுறான், ஓவரா பேசுறான். இவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும். நம்ம நாட்டில் தான் அண்ணன் தம்பியையும் தம்பி அண்ணனையும் ஏமாத்துற பழக்கம் இருக்கு. மகாபாரதத்துல இந்த மாதிரி அண்ணன் தம்பிகள் இருந்தாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே. தயாபாய் ரொம்ப நல்ல ஆளு.
ஆனால் அவரோட தம்பியை அவருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. அப்படியா? அவனோட மனைவியை யாராவது தப்பாக பார்த்தாங்கன்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அவருக்கும் அன்னைக்கு கோவம் வந்தது. சகுனா, சகுனா, ஒரே ஒரு வாட்டி தான் கேட்பேன், திரும்ப கேட்க மாட்டேன். உனக்கும் மச்சந்திருக்கும் ஏதாச்சும் பழக்கம் இருக்கா? இருக்குன்னா சொல்லிடு, கல்யாணம் பண்ணிக்க என்ன விட்டுரு. ஆனா எனக்கு பின்னாடி துரோகம் பண்றத விட்டுடு. உண்மையை சொல்லு, சாவடிச்சிருவேன். இல்லனா என் மனைவி நீ சொல்லிக்காத. அப்படியா? ரொம்ப சீக்கிரம் ஞாபகம் வந்துடுச்சு. 2 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி ஞாபகம் வருதா? எப்பாரு, உனக்கும் இவனுக்கும் கள்ள உறவு இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் நிரூபிச்சு காட்ட விரும்புறேன். நான் மலடி இல்ல. அப்ப இவன் கூட நீ படிப்பியாடி? அது சரி, நீங்க படுக்கலையா? அதுவும் இவ கூட? இந்த சிறுக்கி வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. குழந்தை பிறந்துச்சா? இல்ல தானே? அப்ப யாருக்கிட்ட குறை இருக்கு? என் கிட்டயா இல்ல உன்கிட்டயா? ஏய், புருஷன்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என் புருஷன் ஒரு ஆம்பளை, அது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. இன்னும் சொல்ல போனா, கல்யாணம் பண்ண ஒரு பொம்பளை இன்னொருத்தன் கூட படுத்தா ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? என்னடி சொன்ன? ஏய், போதும். அண்ணா, உன் பொண்டாட்டி அடக்கி வை, இல்லைன்னா நல்லா இருக்காது. எனக்கும் சகுனாவுக்கும் நடுவில் யாராவது வந்தீங்க, அவங்கள நான் கொலை பண்ணிடுவேன். நல்லா இருக்குப்பா. இப்ப இவளுக்காக உங்க அண்ணனையே நீ கொலை பண்ணிடுவியா? சார், யாரையும் விட்டு வைக்காதீங்க. எல்லா நாய்ங்களும் அவன் எப்ப சாவான்னு எதிர்பார்த்தாங்க. அவன் செத்தாதானே எல்லாருக்கும் விடிவு இருந்தது. சார், சார், அவனுக்கு வீட்லயே விரோதிங்க இருந்திருக்காங்க. உங்க மகன் டானா இருந்தான் அப்படின்னா நிறைய எதிரிங்க இருந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு எதிரிங்க இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அன்பு செலுத்துறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இங்க ஒரு அம்மா தன்னோட மகனை மட்டும் இழக்கல, சொல்ல போனா மொத்த மாண்டுவாவே ஒரு அண்ணனை இழந்திருக்கு. எல்லார் மேலையும் என் பையன் அன்பை செலுத்துவான். என்னோட புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டோட மொத்த பொறுப்பும் என் தலையில விழுந்தது. நான் அடுத்தவங்க வீட்டுல வேலையெல்லாம் பார்த்து என் குடும்பத்தை நடத்தினேன். அம்மா, கைக்கு என்னாச்சுமா? விடுடா, ஒன்றும் இல்லை. சர்மாக்கா வீட்டில் நிறைய விருந்தாடிங்க வந்திருந்தாங்க. நிறைய பாத்திரம் தேய்ச்சனா. அம்மா, இனிமே நீ யார் வீட்டுக்கு வேலைக்கு போகாதம்மா. நான் வேலைக்கு போறேம்மா. நான் பணம் கொண்டு வர்றேன். தம்பி தங்கச்சிங்கள நான் படிக்க வைக்கிறேம்மா. நீ வேலைக்கு போக தேவையில்ல. கூறு 50 ரூபா தான். வாங்க 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 வாங்கண்ணே. சார் வாங்க சார், 50 ரூபா தான் சார். சார், பிச்சைக்காரன் இருக்கானே, அவன் கூட கேட்டு தான் சார் பணம் வாங்குவான். நீங்கள் ஒரு போலீஸ்காரரு, வெக்கமே இல்லையா சார்? இந்தாம்மா. அட, உனக்கு என்னாச்சு? மூச்சிலேயே இவ்வளோ ரத்தம்? பாடம் கற்றுக்கிட்டேம்மா. நம்மளோட உரிமையை நாம தாம்மா கேட்டு வாங்கணும். நேர்மையாக நடந்துக்கிட்டா இப்படிதாம்மா நடக்கும். சந்தோஷத்துக்கு வேற வழியை தேட வேண்டியது இருக்கு. அவன் எல்லா மேலையும் இறக்கப்பட்டு உதவிகள் செய்வான். அதனால தான் தயாவா இருந்தவன் தயா பாயா மாறிட்டான். அண்ணே அண்ணே, ஒரு வடாபாவு கொடுங்களே. பணம் இருக்கா? 2 நாளா ஒன்னும் சாப்பிடல, ஏதாவது கொடுங்களே ப்ளீஸ். அடங்கிறது பாடா. எழுந்திருப்பா, எழுந்திருப்பா, எழுந்துரு. என்ன விலை? ஒரு வடாப்பா 10 ரூபா. நான் கடையோட விலையை கேட்டேன். 25,000. இந்தடா 30,000 இருக்குதுடா. இனிமே இவன் தான் இதுக்கு சொந்தக்காரன். ரொம்ப நன்றி அண்ணே. அவனோட இறக்க குணத்தால எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அண்ணனை மகனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் செய்ய வேண்டிய கடமைகளை ரொம்ப கரெக்டா செய்வான். சரிம்மா, உங்க பையன் இவ்வளோ நல்லவராக இருக்காருங்கும்போது அவரை எதுக்காக கொலை பண்ணணும்? எனக்கு தெரியல சார். ஒருவேளை பப்ளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். யார் அந்த பப்ளு? பப்ளு தயாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. வியாபாரத்தையும் அவன் தான் கவனிப்பான். பப்ளுக்கு தயா மேல அவ்வளோ உயிர். ஆனா என்னன்னு தெரியல, தயா இறந்து போனதுலேருந்து பப்ளு என்னை சந்திக்க வீட்டுக்கு வர்றதே இல்லை. இங்க எல்லாருமே கெட்டவங்க. நாம தள்ளி போயிட்டாலே புத்திய காட்டுறாங்க. ஆனா
பப்ளுக்கு எல்லாமே தெரியும். தயா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அதை எங்க வைக்கிறாங்க, இது எல்லாமே பப்ளுக்கு தெரியும். பணத்துக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்படின்னா பப்ளு தயாவை கொலை கூட பண்ணலாம்ல? ஆ, இல்ல இல்ல சார், எனக்கு அப்படி தோணல. பப்ளு கொலை பண்ண வாய்ப்பு இல்ல. பப்ளுக்கு தயா நிறைய உதவி செஞ்சிருக்கான். அவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கான். கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பா ஏதாச்சும் வேலை கிடைக்கும். நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். பப்ளு, தயா நீயா? ஏண்டா என்ன வந்து பார்க்க மாட்டே? நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ற? இல்ல, நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட, அதனால தான் உன்னை வந்து பார்க்கல. உத வாங்குவ. நீ என் நண்பன்டா. யாரும் இல்லாத போது நீ தான் என் கூட இருந்த. ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு ரொட்டியை வாங்கி அதையே பங்கு போட்டு சாப்பிட்ருக்கோம். இன்னையிலேருந்து நீ எனக்காக வேலை செய்யணும். குப்பை தொட்டிலிருந்து தூக்கி பணக்கட்டு மேலே உட்கார வச்சவன் சார் அவன். அவன் வியாபாரத்தை நான் தான் பார்த்துப்பேன். என் மேலே அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை. எனக்கு அவன் கடவுள் மாதிரி. அதனால தான் அந்த கடவுளை பணத்துக்காக கொலை பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவனுக்கு பணம் தான் கடவுள். இவன் தான் தயாவை போட்டிருப்பான். எனக்கு தெரியும் சார், நீங்கள் என்னதான் சந்தேகப்படுவீங்கன்னு. அவன் என்னோட நண்பன் மட்டும் கிடையாது, அண்ணன் மாதிரி. 4 நாளாக அவனை மறக்கிறதுக்காக குடிக்கிறான், ஆனால் என்னால் மறக்கவே முடியல சார். நீ என்ன நினைக்கிற? யார் அவனை கொலை பண்ணிருக்கலாம்? தானியா. அவனை அடிக்கிற தைரியம் அவனுக்கு மட்டும்தான் இருந்தது. அவனோட பரம விரோதி. ஏன்? மனுஷனோட குணமே தானே சார். யாராவது முன்னேறி போனா போதும், சுத்தமா அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. தானியா அந்த வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இருந்தான். ஆனால் மக்கள் தயாபாய் கூட தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதனால தானியாவோட ஆட்கள் தயாவோட ஆட்களை அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் சார் அவன். தானியா, ஏய் ஏய். அதாவது தானியா அதை பண்ணிருப்பான்னு சொல்ற. 4ஆம் தேதி காலையில் எங்க இருந்த? தயா வந்து என்ன மும்பைக்கு அனுப்பியிருந்தான் சார், டெலிவரி கொடுக்க. அது என்ன டெலிவரி? அந்த ஏமன்ஷா அந்தேரி. அவன் நம்பரையும் அட்ரஸையும் கொடு. கான், நீங்க ஹர்ஷாக்கு கால் பண்ணி ஏமன் ஷாவுடைய கால்ஸை கிராஸ் செக் பண்ண சொல்லுங்க. சரி சார். ஹர்ஷாவோட கால் தான் சார். ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. சொல்லு ஹர்ஷா. சார், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். தயா ஆனந்த்ன்றவனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. மோஹித், இந்த விஷயத்தை எதுக்காக சொல்லல? சார், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். அந்த பையன் அந்த பொண்ணை மொத்தமாக முடிச்சிருக்கான் சார். தயா பட்டேல் அந்த பையனுக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். நல்ல விஷயம் தானே சார்? எது நல்லது எது கெட்டதுன்னு நான் முடிவு பண்றேன், நீ பண்ணாத. எல்லாரும் அவனை ராபின் ஹுட்னு சொல்றாங்க, ஆனா அவன் கிரிமினல். புரியுதா? ஓகே சார். ஹர்ஷா, கணேஷ்ராம் சங்கராம கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை என்கொயரி பண்ணு. ஆனந்தம் நம்மளுடைய சஸ்பெக்ட் தான். எஸ் சார். யாராவது உள்ள இருக்கீங்களா? சொல்லுங்க. நீதான் ரேவதியா? ஆனந்தோட ஒய்ஃபா? ஆமாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். என்ன ஆச்சுன்னு ஏதாவது சொல்றியா? உன் அம்மா வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தயா பாய் கிட்ட போய் எல்லா உண்மையும் நான் சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல தான் தயா பாயை யாரும் கொலை பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே என்னை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்கன்னு. ஆனால் இந்த ஆனந்த் ஒரு 1.5 வருஷமா அமைதியாக இருந்தான். ஆனால் அதுக்குள்ளே அவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா? அடுத்த நாளே தயா இறந்து போயிருக்கான். அதாவது மர்டர் நடக்கும்னு ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கா? இல்ல, இவன் தான் தயாவோட மர்டர் பிளானை போட்டிருப்பானா? அதனாலதான் ரேவதி அவன் விரட்டியிருப்பான். இப்போ என்ன பண்ணலாம் மேடம்? கீழ்கர் சார் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? சார் அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் தயாவை நான் கொலை பண்ணல சார். அடிக்காதீங்க சார். அப்போ நீ கடவுள். நாளைக்கு நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். தயா நாளைக்கு சாக போறான்.
இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் நீ உன் ஒய்ஃபை வீட்டை விட்டு அனுப்புன. இல்லை சார், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் சார். உண்மை எல்லாத்தையும் சொல்கிறேன் சார். சொல்றா. ரேவதியால் எனக்கு டென்ஷன் அதிகமாச்சு. நான் ஓஞ்சு போயிட்டேன். அவளை நான் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. அந்த தயா தான் என்னை வற்புறுத்தி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் சார். ஆனால் நானும் தைரியத்தை வரவழைச்சு அவளை நான் விரட்டிட்டேன். என்ன நடந்தாலும் சமாளிச்சிடலான் இருந்தேன் சார். சார், உண்மையை சொல்கிறேன் சார். தயாவோட கொலையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். 4ஆம் தேதி பிப்ரவரி காலையில் 11லேருந்து 12 வரைக்கும் சார் எங்கே இருந்தீங்க? சார், எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாப் இருக்குது சார். நான் அங்கே தான் இருந்தேன். கான், ஆனந்த் ஷாப்புடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வேணும். அவன் ஃபோனுடைய சிடிஆர் ரிப்போர்ட்ஸும் எனக்கு வேணும். சார், பிஎம் ரிப்போர்ட் அப்புறம் பாபுவோட சாட்சியப்படி தயாவோட மர்டர் February 4th 11 to 11:30. குட் ஒர்க் ஹர்ஷா. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சார். பார்க்கலாம். அந்த ஏரியாவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல, நம்ம வேற கேம் விளையாடலாம். மர்டர் லொக்கேஷன்லேருந்து 500 மீட்டர் வரைக்கும் என்ன ரோடெலாம் வருதோ அது எல்லாத்தோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கொண்டு வா. நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் யாராவது இல்லைனா அதில் சம்மந்தப்பட்டவங்களுடைய மொபைல் ஆக்டிவேட்டாக இருந்தா அதையும் கண்டுபிடி. ஆல்ரைட் சார். சார், இந்த தானியாவுக்கும் தயாவுக்கும் பெரிய பகை இருந்தது. தானியா பண்ணுற வேலை தான் தயாவும் பண்ணான். அதனால யாரை கேட்டாலும் தானியாவை தான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. சார், லோக்கல் கட்சிக்காரன் ஒருத்தங்க இருக்கான், பாகுவான். தயாவோட ஹிட் லிஸ்ட்ல அவன் இருந்தான். தயா சொன்ன வேலையை அவன் முடிக்கலையா சார். அதனால தயா செம்ம கடுப்புல இருந்திருக்கான் சார். சார், தயா வீட்டில் வேற ஏதோ ஒரு கதை ஓடுது சார். தயாவோட மனைவிக்கும் தயாவோட தம்பிக்கும் இடையில ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கு சார். தயா கதை பாலிவுட் ஃபிலிம் மாதிரி இருக்கு. எல்லா பக்கமும் இவனை பற்றி தான் பேசுகிறாங்க. எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் எடுத்தோமோ அதில் கொஞ்சம் கூட உன் ஃபைலில் இல்லை. நீ என்னத்தை கிழிச்ச? அப்புறம் சார், இன்னொரு விஷயம். ஜித்தியான்னு ஒரு பையன் எப்பவும் தயா கூடயே இருப்பான். எல்லா வீடியோஸும் அவன் தான் எடுப்பான். ஒருவேளை இது விஷயமா அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். எப்போவுமே அவன் கூட தான் இருப்பானா? அந்த நேரத்தில் எங்கே இருந்தான்? சார், பிடிக்கிறீங்க சார்? ஏறு வா. வாடா சார். என்னதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்க சார்? அடி சார். சார், இவங்க எதுக்காக சார் என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க? கோன் பனேகா குரோர்பதி விளையாடலாமா? ஆனால் ரூல்ஸில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. பதில் சரியா இருந்தா வீட்டுக்கு போகலாம், தப்பா இருந்தா ஜெயிலுக்கு போகலாம். சொல்லு, உனக்கு எந்த ஆப்ஷன் வேணும்? கரெக்டானது வேணும் சார். புத்திசாலி பையனாக தான் இருக்கான். அப்படின்னா சொல்லு, இந்த தயாவை யார் கொலை பண்ணது? உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் கூடவே இருக்கிறதுனால நீ எப்படி எதையாவது பார்த்துருப்பிய? இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அன்னைக்கு நான் சீக்கிரமே கிளம்பி போயிட்டேன் சார். 2 மணிக்கு தான் சார் எனக்கே தெரிஞ்சது. யாரோ தயா நான் கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க சார். சார், என் இன்கமே நின்று போச்சு சார். நான் மொத்தமாக மோசம் போயிட்டேன் சார். எனக்கு வேலையே இல்லை சார். என்னைக்கு தயாவை போட்டு தள்ளினாங்களோ அன்னைக்கு மார்க்கெட்ல வச்சு உன்னை கேவலப்படுத்தினாங்க இல்லையா? அதுக்கு உனக்கும் கோவம் வந்திருக்குமே. அவனை கொலை பண்றதுக்காக உன் மனசும் துடிச்சிருக்கணும். கரெக்டா? என் மனசு துடிச்சது சார். ஆனால் எனக்கு கொஞ்சம் பாருங்க சார், நல்லா பாருங்க சார். நான் யாரையாவது கொலை பண்ணுவேனா? அதுவும் அவர் 6 அடி உயரம் சார். அவர் எப்படி சார் கொலை பண்ணுவேன்? சார், என்னை கண்டா குழந்தைங்க கூட பயப்பட மாட்டாங்க சார். ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். அது இருக்கட்டும். தயா சலூனுக்கு தனியாக போவானா இல்லை கூட யாராச்சும்? அதாவது அவர் தனியாக தான் சார் போவார். தயா நான் கடைக்குள்ளே போயிட்டாருன்னா அதுக்கப்புறமா எல்லாருமே வெளியில் வந்துடுவாங்க. தயாவுடைய எதிரிகள் யார் யார்? எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் வீடியோ மட்டும்தான் எடுப்பேன். கான், இவன் ஒரு டம்மி பீஸு. இவனை அனுப்பிடலாம், போடா. நான் வரேன் சார். சார், என்னடா நீங்கள் அந்த வழியில் தானே போகிறீங்க, என்னை போகிற வழியில் விட்டுருங்க சார். விட்டுடலாமே. வண்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகுது. வரியா? வேண்டாம் சார், வேண்டாம், போடா. கான், கண்காணிங்க. ஓகே சார். இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஓப்பன் மார்க்கெட்டில் இவனை அவமானப்படுத்திருக்கானா இவனுக்கு ஏதோ ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இவனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேணும். சுற்றி வளைச்சி பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அதனால் ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், பதிலை சொல்லு. தயாவை ஏன் கொன்ன? 2 காரணங்கள் இருக்கலாம். முதல் காரணம், அவன் மொத்த பணமும் பிஸ்னஸும் உன் கைக்கு வரும். 2வது காரணம். சார், என்ன பேசுகிறீங்க சார்? நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு.
எனக்கு தயாவுடைய பிசினஸ்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவன் பிசினஸ்ல இருந்து நான் தள்ளி தான் இருந்திருக்கேன். நீ அவன் பொண்டாட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தேன்னு சொல்றாங்க. உங்க 2 பேருக்கு என்னடா கான்டாக்ட்? அத நான் சொல்றேன். நான் இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தயா என்ன மலடின்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா என்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு நான் நிரூபிக்க நினைச்சேன். குறை அவன்கிட்ட இருந்தது. நீ என்ன பயன்படுத்தினியா? வேற என்னதான் செய்யறது? எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம். வெளியில போய் கள்ள உறவு வச்சுக்கிறத விட வீட்லயே வச்சுக்கலாம்ல. 2வது மனைவி கூட அவனுக்கு குழந்தைய பெத்து கொடுக்கல. இந்த 2 வருஷத்துல உன்னாலேயே அதை செய்ய முடியல. உங்க குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கு. அடுத்தவன் வீட்டை எரிக்க பார்த்தா உன் வீடும் ஒரு நாள் எரியும்ல. February 4th எங்க இருந்த நீ? வீட்டில் தான் இருந்தேன், அண்ணி கூட. அட, வேலிக்கு ஓனாஸ் ஆச்சியா? அதனால உங்கள் 2 பேருக்கும் ஆதாரம் கொடுக்க முடியாது. 2 பேரும் வீட்டில் இருந்தீங்க இல்லையா? கான், இவங்ககிட்ட இருந்து ஃபோனை வாங்கி எல்லா கால்ஸும் செக் பண்ணுங்க, பேங்க் டீட்டெயில்ஸையும். வேற யாருக்காவது இவங்க பணத்தை கொடுத்து கூட இந்த வேலையை பண்ணியிருக்கலாம். நீங்கள் 2 பேரும் மாண்டுவா விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், தயாவோட லேபர் யூனியன் ஃபினிஷ் ஆகிடுச்சு சார். மொத்தமாக அதில் 2000 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ அவங்க வேறு யூனியனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். தானியா, உனக்கு தேவையானது கிடைச்சாச்சுல? தயாவுடைய லேபர்ஸ் உங்ககிட்ட வந்தாச்சு சார். அவங்கெல்லாம் ஏழை பசங்க சார். என்கிட்ட வேலை இருந்துச்சு சார், அவங்க வந்துட்டாங்க. தயாவுடைய மொத்த கான்ட்ராக்டை உங்ககிட்ட வந்துட்டதா கேள்விப்பட்டேன். தயா இறந்ததில் உனக்கும் லாபம்தான். அதோட நீயும் அவனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க சார். அது ஏதோ கோவத்தில் நடந்துச்சு சார். அவங்க பசங்க இங்கே வந்து ஏதோ கலாட்டா பண்ணாங்க சார், சண்டை வந்துருச்சு. 4ஆம் தேதி 11 மணிக்கு எங்கே இருந்த? ஓ, பதில் சொல்றியா இல்லை நாக்கு அறுத்துட்டுமா? சார் இருங்க 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 இருங்க, நான் சொல்கிறேன். ஏய் போடா போடா சொல்ற சார். இது மசாஜ் பார்லரில் என் ஆள் இருக்கா, அவ கூட இருந்த ஓ ஐட்டமா சார். வெளியிலே சொல்லிடாதீங்க, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, முடிச்சிருவா என்ன. சரி, நீ எனக்கு ஆதாரத்தை கொண்டு வந்துட்டா நான் சொல்ல மாட்டேன் சார். ஆதாரம் அது வந்து எங்க நம்ம போய் பார்க்கறது இந்த டைம்ல? பொண்டாட்டி ஃபோன் ஓகே பண்ணு. சார். சார் இல்ல வேணாம் சார். நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றேன். தானியா அன்னைக்கு மசாஜ் பார்லர்ல தான் சார் இருந்திருக்கான். நான் சிசிடிவி கேமராவை செக் பண்ணேன் சார். பாவ் எங்க இருக்கான்? பார்ட்டி வேலையை எங்கேயோ வெளியே போயிருக்காரு சார். ஸோ ஈவினிங் அவர் வந்துருவாரு சார். இந்த ஹேமந்த் கிட்ட பேசிட்டேன். பப்ளு அன்னைக்கு ஹந்தேரியில் தான் இருந்திருக்கான். சரி, இப்போ எவ்வளோ சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க? நித்யா, மச்சிந்தர், தானியா, சகுனா, பாவ். இவங்க கால் ரெக்கார்ட்ஸ் வந்தாச்சா? ஆமா சார். தானியா, மச்சிந்தர், சகுனா இவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ் கரெக்டா இருக்கு. இவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கூட கரெக்டா இருக்கு. ஆனா சார் ஜித்யாவுக்கு மர்டர் அன்னைக்கு அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி பாஹு கால் பண்ணியிருக்காரு. அதோட திடீர்னு 20,000 ரூபாய் அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அவன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆனது இல்லை. இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க சார்? உங்க மக்கள் என்ன பண்றாங்க? ஜித்யா, இன்னைக்கு குரோர்பதி விளையாட்டு வேண்டாம். உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அதை ஒத்துக்க. நீயும் பாவும் சேர்ந்து தான் தயாவை கொண்டு இருக்கீங்க, ஒத்துக்க. இல்லை சார், நாங்கள் கொலை பண்ணல சார். என்ன சார் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? கிண்டல் பண்ணல சார், இதுதான் நடந்திருக்கு. உங்க லொகேஷன் அன்னைக்கு மர்டர் லொகேஷனுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஜித்யாவுடைய அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய் போட்டிருக்கீங்க மர்டருக்கு 2 நாளுக்கு முன்னாடி. ஏன் அந்த 20,000 கேட்குறீங்களா? அதை நான் தான் போட்டேன். தயா சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பண்ணுறான். ஸோ நானும் அதையே பண்ண ஆசைப்பட்டேன். ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாச்சுன்னா அது ஓட்டிங்கில் எனக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லையா? அதனால தான் நான் பணம் கொடுத்தேன். அது மட்டும் இல்லை சார், எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம் சார், நீங்கள் எங்களை தயாபாயோட மர்டர் கேஸில் கோத்து விட்டுறாதீங்க சார். சார் கொலை நடந்த இடத்துல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணேன். ரோட்ல இருக்க சிசிடிவில இது கிடைச்சது. டேய் கவலைப்படாதடா, நான் தான் சொல்கிறேன்ல, டெலிவரி போய் ஒழுங்காக சேர்ந்துடும். இந்த பாரு, என்ன வா சார், உன்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன்? ஒரு பழமொழி இருக்கு பப்ளு, வீட்டு மாப்பிள்ள புள்ள மாதிரி. நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்.
உனக்கு சோறு போட்டவங்களுக்கு நீ துரோகம் பண்ணிட்டியே. நான் நம்பிக்கை துரோகி இல்லை, நம்பிக்கையானவன் சார். எனக்கு எவ்வளோ பணம் தந்தானோ அதை விட அவனுக்கு நான் அதிகமாக சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் தான் யோசித்தேன், நானும் கொஞ்சம் வளரணும்ல. சொந்தமாக நானே ஆரம்பித்தேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் விஷயம் தயாக்கு தெரிஞ்சு போச்சு. டே பப்ளு, உன்னை தம்பியா நினைச்சேன்டா, ஆனா துரோகி ஆயிட்டியடா. இது துரோகம் இல்லை, இதுக்கு பேர் தான் முன்னேற்றம் தெரியுமா? நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அதுக்காக நீ தயாக்கு துரோகமும் பண்ணிட்ட. தயாவோட நட்பை தானே பார்த்துருக்க. இனி நீ பகையும் பாரு. உன் யூனியன்ல ஒருத்தன் கூட சேர மாட்டான். தயா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான். உன்னை குப்பையிலேருந்து தூக்கி தலை மேல உட்கார வச்சேன், ஆனா நீ என்னையே கீழே தள்ளிட்ட. இனி என் பகையை பாரு. என்ன அவன் மிரட்டிக்கிட்டே இருந்தான். எனக்கும் கோவம் வந்தது. அவனை கொலை பண்ணுறதுக்காக நான் பிளான் போட்டேன். சலூனில் 2 பேர் இருந்தாங்க. இன்னொருத்தர் யாரு? நானும் பப்ளுவும் சேர்ந்து தான் சார் தயாவை கொன்னோம். சார் அவன் இந்த உலகத்துக்கே வேணா நல்லவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு சுத்த கஞ்சம் சார். எப்போ பணம் கேட்டாலும் எனக்கு கொடுக்கவே மாட்டான் சார். அதோடு அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சின்ன பையனை விட்டு என் கன்னத்தில் அறைய வைக்கிறான் சார். டே தம்பி, அட்ரா இவனை. நீங்களே சொல்லுங்க, இப்படி பண்ண கோவம் வராதா? அப்புறம் அது வந்து பாபு என்ன காண்டாக்ட் பண்ணார் சார். வணக்கம் அண்ணே. வணக்கம். பப்ளுண்ணா நீங்களா? ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுத்தா எனக்காக நீ வேலை செய்வியா? அப்படின்னா தயாவை கொலை பண்ணணும். பாபு என்ன பயமா இருக்கா? பயப்படக்கூடாது, நான் இருக்கேன். அந்த தயா இருக்கான்ல, அவன் எனக்கும் என் கட்சிக்கு ரொம்ப தலைவலியா இருக்கான். என் கட்சி அவன் காலி பண்றதுக்கு முன்னாடி நான் அவனை முடிக்கணும். நீ நம்பிக்கை துரோகி தான் பப்ளு. ஆனால் இந்த விஷயம் உனக்கு இப்போ தெரியாது. டென்ஷன் எல்லாம் வேண்டாம். இதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஜெயிலில் உனக்கு நிறைய டைம் கிடைக்கும். எடுத்துட்டு போங்க. பாத்தீங்களா, பேராசை தப்பு பண்ண வைக்கும், தப்பு தண்டனையை வாங்கி கொடுக்கும். சரி தப்புன்னு எதுவும் தெரியாது. அதனால தான் பேராசை உங்களை தப்பு பண்ண வைக்கும். பேராசை அழிஞ்சு போச்சுன்னா கிட்டத்தட்ட கிரைமும் அழிஞ்சு போயிடும். கேம்பெயினோட ஸ்லோகம் மாதிரி இருக்குல்ல. சரி வாங்க, டீ குடிக்கலாமா? நான் வாங்கி தரேன் சார். அதுவும் கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியா? வாங்க போலாம். சார்